இன்றைய முக்கிய செய்திகள். பொங்கலோ பொங்கல் கிராமத்து பாணியில் பொங்கல் கொண்டாடிய சென்னை மழலைகள். தனியார் மழலைகள் பள்ளியில் கிராமத்து பாணியில் பானையில் பொங்கலிட்டு கோலாகலமாக பள்ளி மாணவர்கள் கொண்டாடி மகிழ்ந்தனர். சென்னை அடுத்த குரோம்பேட்டையில் தலைமையிடமாக கொண்டு இயங்கி வரும் கிரஷன்சியா தனியார் மழலையர் பள்ளி மாடம்பாக்கம், தாம்பரம் உள்ளிட்ட இடங்களில் பல்வேறு இடங்களில் இயங்கி வருகிறது. இந்த பள்ளியில் கிராமத்தை நினைவு கூறும் வகையில் கிராமத்து பாணியில் பொங்கல் பண்டிகை நிகழ்ச்சி கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பள்ளி மழலையர்கள் ஆசிரியர்கள் ஒன்று கூடி மண்பானையில் பொங்கலிட்டு சூரியனுக்கு படையலிட்டு வணங்கினர். பள்ளி மழலையர்களின் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் களை கட்டியது. இந்த பொங்கல் விழாவில் ஆசிரியர்கள் மழலையர்கள் பாரம்பரிய உடை அணிந்து மண்பானையில் பொங்கலிட்டு நகரத்தில் இருந்த போதும் கிராமத்து உணர்வை பெற்றதாகவும் பொங்கலின் மகத்துவத்தை அறிந்து கொண்டதாக பள்ளி மாணவி தெரிவித்தார். எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நாங்க எங்க ஸ்கூல்ல பொங்கல் செலிப்ரேட் பண்ணோம். பொங்கல்லாம் செஞ்சு நாங்க எல்லாரும் சாப்பிட்டோம். முதல்ல போகி வரும். போகி அப்போ எல்லா தேவையில்லாத பொருட்கள், அதுக்கப்புறம் நெகட்டிவ் தாட்ஸ்லாம் நெருப்போட சேர்த்து எரிச்சிருவாங்க. நெக்ஸ்ட் தைப்பொங்கல். தைப்பொங்கல் அப்போ எல்லாரும் பொங்கல் செஞ்சு சாப்பிடுவாங்க. அடுத்து மாட்டு பொங்கல் வரும். மாட்டு பொங்கல் அப்போ மாடெல்லாம் குளிப்பாட்டி அதோட கொம்பலெல்லாம் பெயிண்ட் அடிச்சு பொங்கல் செஞ்சு மாட்டுக்கெல்லாம் வச்சு செலிப்ரேட் பண்ணுவாங்க. கடைசியில காணும் பொங்கல். காணும் பொங்கல் அப்போ பொங்கல் எல்லாருமே செஞ்சு பீச்சுக்கு போய் அதுக்கப்புறம் ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கெல்லாம் போய் சாப்பிடுவாங்க. நெல் விளையறதுக்கு சூரியன் ஹெல்ப் பண்றதுனால நம்ம சூரியனுக்கு நன்றி சொல்லுவோம். மாட்டுக்கு நம்ம நன்றி சொல்லுவோம். நம்மளோட பாரம்பரிய விளையாட்டு ஜல்லிக்கட்டு. இதேபோன்று இப்பள்ளியின் தலைமை ஆசிரியை மீனாகுமாரி பொங்கல் கொண்டாட்டம் அதன் சிறப்பை அறியும் வகையில் அமைந்தது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார். என்னோட நேம் மீனாகுமாரி. நான் கிரஷன்சியா லிட்டில் கிட்ஸ் மாண்டசரி ஸ்கூல்ல ஹெட் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷனா இருக்கேன். நான் இன்னைக்கு எங்க ஸ்கூல்ல பொங்கல் செலிப்ரேஷன் பண்றோம். இது இல்லாம எங்களுக்கு மாடம்பாக்கத்துல ஒரு பிரான்ச் இருக்கு. அங்க நேத்து செலிப்ரேட் பண்ணாங்க. அவங்கள ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே இன்னைக்கு இங்க இன்வைட் பண்ணிருக்கோம். குழந்தைங்க காலையில இருந்தே ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. பேரண்ட்ஸ்க்கு எல்லாம் முன்கூட்டி மெசேஜ் எல்லாம் பண்ணியாச்சு. எல்லாம் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ல வர சொல்லியிருக்கோம். எல்லாம் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ல வந்திருக்காங்க. சாரி ஸ்டாஃப் எல்லாருமே ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ல வந்திருக்காங்க. இன்னைக்கு மார்னிங் வந்த உடனே குழந்தைங்களுக்கு பொங்கலை பத்தின எல்லா விஷயங்களும் நாங்க ஷேர் பண்ணோம். குழந்தைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி கேட்டாங்க. நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. ஆக்சுவலா பொங்கல் எதுக்கு செலிப்ரேட் பண்றாங்க, முந்தையெல்லாம் லைவ்லயே எல்லாரும் பாத்துட்டு இருந்தாங்க. எல்லாருமே லைவ்ல பாத்துட்டு இருந்தாங்க. இப்ப குழந்தைங்க பொங்கல் செலிப்ரேஷன்னா என்ன அப்படின்றத தமிழ் புக்லயோ இல்ல வேற புக்லயோ பார்த்துதான் தெரிஞ்சுட்டு இருக்காங்க. இப்ப இந்த மாதிரி செலிப்ரேஷனை நம்ம லைவ்ல குழந்தைங்களுக்கு கண் முன்னாடி கொண்டு வர்றப்ப அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வருது. இப்ப நாங்க காலையில பொங்கல் செலிப்ரேஷன் எதுக்காக, இது தை 1ஆம் தேதி கொண்டாடுறது. இது தமிழ் வருட பிறப்பா இதை நம்ம கன்சிடர் பண்ணி கொண்டாடுறோம். ரெண்டாவது இது ஒரு ஹார்வெஸ்ட் அறுவடை சீசன். நெற்பயிரை அறுவடை பண்ணி அந்த ஃபர்ஸ்ட் வர்ற அந்த நெற்கதிரை சூரிய கடவுளுக்கு படைச்சு உழவர்கள் இதை ஒரு திருநாளா கொண்டாடுறாங்க அப்படின்றத சொல்றப்ப குழந்தைங்க ரொம்ப ஈகரா அதை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம அதுக்கு முதல் நாள் போகி அப்படின்றத வீட்டுல இருக்கிற பழைய இதெல்லாம் எரிக்கிறப்ப நம்ம மனசுல இருக்க கெட்ட எண்ணங்கள், நெகட்டிவ் எண்ணங்கள், வன்மம், வஞ்சம், பொறாமை இதெல்லாம் சேர்ந்து அது கூட எரிக்கணும்னு சொல்றப்ப குழந்தைங்க ரொம்ப ஆர்வமா அதை கேட்டுக்கிட்டாங்க. அடுத்து மாட்டு பொங்கல். இந்த உழவர் இந்த ப்ராசஸ்ல நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிற அனிமல் மாடு. அப்ப இந்த மாட்டுக்கு நம்ம தேங்க் பண்ற மாதிரி மாட்டு பொங்கல் நம்ம செலிப்ரேட் பண்றோம். அன்னைக்கு மாடுகளுக்கு நல்லா அந்த கொம்புகளுக்கெல்லாம் நல்லா கலர் பெயிண்ட் எல்லாம் அடிச்சு அன்னைக்கு
இன்னைக்கு அவங்களுக்கு பிடிச்ச இதெல்லாம் பொங்கல் அதெல்லாம் கொடுத்து அவங்கள வந்து நல்ல மாடுகளுக்கு வந்து நல்லா மகிழ்விக்கிறோம் நம்ம. அதுக்கு அடுத்து நம்மளோட பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டு வந்து நம்ம பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் நம்ம மீட்டு எடுத்துட்டு வந்திருக்கோம். அது இன்னைக்கு குழந்தைங்களுக்கு எல்லாம் சொல்றப்ப அவ்வளோ ஆச்சரியப்பட்டு அதை அந்த நியூஸ் எல்லாம் கேதர் பண்ணிக்கிட்டாங்க, நம்ம கிட்ட நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அது வந்து நம்மளோட பாரம்பரிய விளையாட்டு ஜல்லிக்கட்டுன்றது அப்படின்றதையும் குழந்தைங்களுக்கு இன்னைக்கு நாங்க தெரிவிச்சுக்கிட்டோம். அடுத்த நாள் காணும் பொங்கல்ல அது எப்படி எல்லாரும் சேர்ந்து ஒரு இடத்துல பீச்சில் போய் சாப்பாடு எல்லாம் சமைச்சு எடுத்துட்டு போய் அங்க எல்லாரும் ஒற்றுமையா, அங்க யாராரோ ஃபேமிலிஸ் எல்லாம் வருவாங்க, அவங்க கொண்டு வந்த சாப்பாடுலாம் ஷேர் பண்ணி சாப்பிடுறப்ப நல்ல ஒரு ஒற்றுமைய மனம் இருக்கும் அப்படின்றதுக்காக அந்த காணும் பொங்கலும் சொல்லியிருந்தோம். வர்ற வீக் எல்லாமே குழந்தைங்களுக்கு லீவ் விட்டுருக்கு. நல்ல பொங்கல் ஹாலிடேஸை என்ஜாய் பண்ணிட்டு வர சொல்லியிருக்கோம். தேங்க்யூ. இதனைத் தொடர்ந்து பள்ளியின் நிறுவன தலைவர் என். சுபைதா தனது கவிதை நயத்துடன் பொங்கல் வாழ்த்து கூறியது அனைவரையும் கவர்ந்தது. புலர்ந்தது தை மாசம், பொங்கல் கமழ்ந்தது நெய்வாசம், தொழுது மகிழ்ந்தது செய்நேசம், தொடர்ந்து வளர்ந்தது தாய்ப்பாசம், கழனியில் விளைந்தது காய்கனிகள், கணிசமாய் மகசூல் நெல்மணிகள், உழுது விதைத்தது நம் பணிகள், உடுத்தி மகிழ்வோம் துணிமணிகள், கதிரவன் திசையினிலே பொங்கலிட்டோம், களிப்புடன் போற்றியே குலவையிட்டோம், புதிதாய் வாசலில் கோலமிட்டோம், பொங்கலும் வைத்து நாம் வணங்கிவிட்டோம். என் இனிய பெற்றோர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் தமிழ் மக்கள் அனைவருக்கும் என் இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். கிரசன்ஷியா எஜுகேஷனல் அண்ட் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மற்றும் கிரசன்ஷியா எல்கேஎம் மாண்டசரி ஸ்கூல் பள்ளியின் 10வது பொங்கல் திருவிழா இன்று சிறப்பாக நடைபெற்றது. இந்த பொங்கல் திருவிழாவில் எங்கள் பள்ளி மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பாரம்பரிய உடையான பட்டுப்பாவாடை சட்டை மற்றும் வேட்டி சட்டை அணிந்து வந்து சிறப்பாக இந்த பொங்கல் திருநாளை கொண்டாடினோம். தைப்பொங்கல் திருநாளை முன்னிட்டு மண்பானை வைத்து விறகு அடுப்பில் பொங்கல் சிறப்பாக கொண்டாடப்பட்டு குழந்தைங்களுக்கு பரிமாறப்பட்டது. மற்றும் ஆடல் மற்றும் பாடல்களுடன் எங்கள் கிரசன்ஷியா எல்கேஎம் ஸ்கூல் பள்ளி தை திருநாள் பொங்கலை கொண்டாடி மகிழ்ந்தோம். என். சுபைதா, நிறுவன தலைவர் மற்றும் கிரசன்ஷியா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் சேரிட்டபிள் ட்ரஸ்ட். பொங்கிய சர்க்கரை பொங்கலை மழலையர்கள் மகிழ்ச்சியுடன் சுவைத்து உண்டு மகிழ்ந்தனர். பொங்கல் நிகழ்ச்சியை கோலாகலமாக்கினர். இது குறித்து பேசிய ஆசிரியர்கள், குழந்தைகள், எங்கள் பள்ளியில் மண்மணக்கும் பாரம்பரிய முறையில் பொங்கல் பண்டிகை கொண்டாடினோம். இந்த பொங்கல் நிகழ்ச்சி மூலம் ஏட்டில் மட்டும் பார்த்து படிக்கும் குழந்தைகளுக்கு நேரடியாக விறகு அடுப்பில் நெருப்பு மூட்டி மண்பானையில் பொங்கலிட்டு கிராமத்து நிகழ்வுகளை அவர்கள் கண்முன் கொண்டு சேர்த்தோம். என்ன மனம் மகிழ்வதாக தெரிவித்தனர். முன்னதாக பள்ளி மழலையர்களின் ஆடல் பாடல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மழலையர்கள் அழகாக நடனமாடினர். அப்போது நடனமாடிய குழந்தைகளுக்கு அருகில் நின்று அழகான அசைவுகளுடன் நடனத்தை ஆடிகாட்டிய ஆசிரியை செயல் அனைவரின் கவனத்தை ஈர்த்தது குறிப்பிடத்தக்கது. Come on, get it,